தேவனை அறிந்து புரிந்து தெரிந்து ஆராதிக்க நம் ஆண்டவர் விரும்புகின்றார். அறியவும் அவரை தெரியவும் அவரை புரிந்து கொள்ளவும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்கிற மக்களாக, வேத வசனங்களை தியானிக்கின்ற மக்களாக நாம் மாற நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாக கண்டிராதவர், காணக்கூடாதவர் பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர். ஆனாலும் வேதத்தின் மூலமாக அவரை நமக்குள்ளாய் உணர முடியும். அதை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக கலாத்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று குறிப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்குள்ளாக தேவனுடைய ஆவி இருக்கின்றபடியினாலே அவரை உணர முடியும். வேதம் சொல்கிறது தேவன் ஆவியாயிருக்கிறார். இன்றைக்கு தேவ ஜனங்கள் கூட சொருபங்கள் மூலமாக, விக்கிரகங்கள் மூலமாக தேவனை தேட விரும்புகின்றோம். ஆனால் தேவன் ஆவியாக இருப்பதாக வேதம் நமக்கு விளக்குகின்றது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தபோது ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடினார், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல தேவன் ஆவியாக இருப்பதை நாம் விசுவாசிக்கும் போதுதான் நமக்குள்ளாக தேவனை நெருக்கமாக உணர முடியும். அப்பா பிதாவென்று அழைக்கும்படியான ஒரு ஆழமான அனுபவத்தில் போகத்தக்கதான ஒரு உணர்வை அந்த அபிஷேகத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த அனுபவத்தில் போகும்போது நம் வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், வியாதிகள், பலவிதமான மன உளைச்சலிலிருந்து நாம் மீட்கப்படுவோம். அதனால் தேவனுடைய ஆவி நமக்குள் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அதன் மூலமாக தேவனை நம் வாழ்க்கையிலே மையப்படுத்த முடியும். நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள் உள்ளத்தில் ஊற்றிருக்கிறார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள் வர நம்மை புகழுப்போம். அன்பின் ஆண்டவரே, தேவன் ஆவியாக எங்களுடைய உள்ளத்தில் உடைய பிரசத்தை ஊற்றிருப்பதை நாங்கள் உணரும்படியான அந்த கிருபையை தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நெருக்கமான உறவை நாங்கள் வெளியில் பார்க்காதபடி எங்களுக்குள் பார்க்கும்படியாக நீர் விரும்புவதற்காக சோத்திரம். அந்த விருப்பத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கண்டுபிடித்து உங்கள் அபிஷேகத்தின் மூலமாக அநேகருக்கு உங்களை வெளிப்படுத்த உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.